வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th புக் பேக்கில் இருக்க சொல்லும் பொருளும் தான்ப்பா பார்க்க போகிறோம். சொல்லும் பொருளும் இப்போ நம்ம கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற சொல்லும் பொருளை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக். ஓல்டு புக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை, ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத வாட்சிக்கோங்க. ஆனால் ப்ளஸ் நியூ புக்கு இம்பார்ட்டன்ட் தேவை, ரெண்டையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 11th புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற லெசனில் என்னென்ன சொல்லும் பொருளும் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு, இடங்கனினா சங்கிலி, தரளம்னா முத்து, காண சோலை, மைங்கை அப்படின்னா மயில், மண்டலம் அப்படின்னா உலகம், தென் ஆரி நாடுனா குற்றாலம், வட ஆரி நாடுனா திருமலை. இந்த கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வட ஆரி நாடுனா திருமலை, தென் ஆரி நாடுனா குற்றாலம். நம்ம தென்பகுதியில் தானே குற்றாலம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாட்டிலேருந்து வடக்க தானே திருப்பதி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முகில் தொகை அப்படின்னா மேகக்கூட்டம், கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம், வாவி தரங்கம்னா குளத்தில் எழும் அலை, அழியுளான்னா வண்டு மொய்க்கின்ற, இந்துளம்னா ஒரு வகை பண், உளம் அப்படின்னா உள்ளான் அப்படிங்கிற பறவை, சலசவாசினா தாமரை தடாகம். நெக்ஸ்ட் ஐங்குறு குணூறு பாருங்க. இதில் ஒரு புக் பேக்கில் இந்த பூவெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்கப்பா, அதை பார்த்துக்கோங்க. கயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தளவம், பிடவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைக்கால மலர்கள் தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், போதுன்னா மொட்டு, அலர்ந்ததுன்னா மலர்ந்தது, கவினினா அழகுற. இதை இந்த மழைக்கால மலர்களை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நமக்கு நெய்தல் முல்லை அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது கொன்றை பூவும் தெரியும், கயாவும் தெரியும். இது கூட நீங்கள் புதுசாக என்ன ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னா அந்த தளவம் பிடவம்ங்கிறது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இதை கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், காவடி சிந்து அப்படிங்கிற லெசனில் இருக்கிற சொல்லும் பொருளும் பாருங்கள். புயம்னா தோல், வண்ணம் அப்படின்னா அழகு. இந்த 2 சொல்லி இன்னும் 2 சொல்லி நாவும் வந்துச்சுன்னா அழகு. விலாசம்னா அழகு, மாசுனம்னா பாம்பு, புயல் அப்படின்னா மேகம், ஜசுஸ்தப்பம் அப்படின்னா கொடிமரமாம்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிரினங்கள். சலராசினா கடலில் வாழும் மீன் முதலிய உயிரினங்கள்ப்பா. நம்ம மேலே ஒரு லெசனில் பார்த்தோம் பார்த்தீங்களா. சலச வாவி அப்படின்னா தாமரை தடாகம், கவனமாக பார்த்துக்கோங்க. வாவி அப்படின்னா தாமரை தடாகமா. சலச வாசி அப்படின்னா அதாவது அதில் வசிக்கிறது. சல ராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிரினங்களாம். இதை பிரித்து கவனமாக பார்த்துக்கோங்க. வரைனா மலை, கழுகாசலம்னா கழுகுமலை, நூபுரம் அப்படின்னா சிலம்பு, இஞ்சினா மதில், கரங்கும்னா சுழலும். நெக்ஸ்ட்டு குறுந்தொகையில் 2 சொல் பொருள் தான்ப்பா. சிதவல்னா தலைப்பாகை, தண்டுனா ஊன்றுகோல். நெக்ஸ்ட் புறநானூறு பாருங்க. தமியர்னா தனித்தவர், துஞ்சல்னா சோம்பல், மாட்சி பெருமை, தாள் அப்படின்னா முயற்சி, முனிதல்னா வெறுத்தல், அயர்வுனா சோர்வு, நோன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நற்றினை பாருங்க. வரன்னா வறுமை, உள்ளாள் அப்படின்னா நினையாள், பிரசவம்னா தேன், கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம், மதுகை அப்படின்னா பெருமிதம். புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல், கொழுநன் வீடுனா கணவனுடைய வீடு. இது கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. கொழுநன் வீடுனா அது நம்ம கணவனுடைய வீடா. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் பாருங்க. இகக்கும்னா நீக்கும், வினாயவைனா கேட்டவை, இழுக்குனா குற்றம். சீராப்புராணம் பாருங்க. வரைனா மலை, புடவினா உலகம், துண்ணனா நெருங்கிய, துண்ண அப்படின்னா நெருங்கிய, பூரணம்னா நிறைவு, வதுவைனா திருமணம், மறுவிலானா குற்றம் இல்லாத, விண்டுனா திறந்து, தீன்னா மார்க்கம், கம்பளைனா பேரொளி, எய்தல்னா அடைதல், வாரணம்னா யானை, நல்கல்னா அழித்தல், கோன் அப்படின்னா அரசன், தெண்டிரைனா தெல்லிய நீரலை, மண்டியனா நிறைந்த. நெக்ஸ்ட் அகநானூறு பாருங்க. கொன்முனா மேகம், சமர்னா போர், ஆயம் அப்படின்னா சுற்றம், விசும்புனா வானம், அரவம் அப்படின்னா ஆரவாரம். அரவம்னா பாம்புன்னு ஒரு மீனிங் இருக்குப்பா. இந்த இடத்துல ஆரவாரம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் 2மே வைக்க மாட்டாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. தலலை தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள். நெக்ஸ்ட் குற்றால குறவஞ்சி பாருங்க. கொத்துனா பூமாலை, வரிசைனா சன்மானம், கோலத்து நட்டார்னா கலிங்க நாட்டார், குழல்னா கூந்தல், நாங்கூல்னா மண்புழு. குழல் அப்படின்னா கூந்தல்ங்கிற மீனிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. திருச்சாளல்ங்கிற லெசன் பாருங்க. காயில் அப்படின்னா வெகுண்டல், மால்னா விஷ்ணு,
அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மன், அந்தம்னா முடிவு, ஆளாளம் அப்படின்னா நஞ்சு. புரட்சி கவிலசனு. ஓதுக அப்படின்னா செல்க, கனிகள்னா உலோகங்கள், படிகம்னா பளபளப்பான கல், மீட்சி விடுதலை, முழக்கம்னா ஓங்கி உரைத்தல், மணினா மாணிக்கம், படினா உலகம், நவை அப்படின்னா குற்றம். நெக்ஸ்ட்டு பதிற்றுப்பத்து பாருங்க. பதினா நாடு, நிறையம்னா நரகம், புறையோர் அப்படின்னா சான்றோர், மருண்டனன்னா வியப்படைந்தேன், கடுந்துப்புனா மிகு வலிமை, கடுந்துப்புனா மிகு வலிமையா, மருண்டனன் அப்படின்னா வியம்படைந்தனா. இந்த வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் ஒரு 2 டைம்ஸ் படிச்சுக்கோங்கப்பா. நிறையம் அப்படின்னா நரகமா, அது நிறையம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நரகம்னு மீனிங் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பதி அப்படின்னா நாடு, பிழைப்பு அப்படின்னா வாழ்தல், ஒரியனா நோய் நீங்கிய, யானர் புது வருவாய், தண்டா ஓயாத, ஏமம் பாதுகாப்பு. ஒடியா அப்படின்னா குறையா, நயந்துனா விரும்பி, மண்ணுயிர்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. மனோன்மணியம் பாருங்க. காண்டினா காண்க, பூம்ப ராகம்னா பூவில் உள்ள மகரந்தம், ஆசு இலா அப்படின்னா குற்றம் இல்லாதங்கிறாங்க. அப்போ ஆசுனா குற்றம். அயம் அப்படின்னா, அயம்னா ஆடு குதிரை, அயன் அப்படின்னா பிரம்மன்பா, அயம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆடு குதிரைன்னு பார்த்துக்கோங்க. கடிநகர்னா காவல் உடைய நகரம், சீரிய தூளினா நுண்ணிய மணல். சீரியா அப்படின்னா நீங்கள் மிக பெருசாக யோசனை பண்ணிடாதீங்க, அது நுண்ணிய மணலாம். சிறுகால்னா வாய்க்கால், முன்னீர் மடுனா கடலாகிய நீர்நிலை, அண்டையோனினா ஞாயிறு, நாங்கூல் அப்படின்னா மண்புழு, பரல்னா கல், சாடுனா பாய், தோட்டினா துரட்டி, புக்கவிட்டு போகவிட்டு, எழிலினா மேகம், ஓவா ஓயாத, வேதித்துனா மாற்றி, பாடுனா உழைப்பு, ஈட்டியது அப்படின்னா சேகரித்து அப்படின்னு அர்த்தம். இதோட நமக்கு +1 புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் முடியுதுப்பா. அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு இலக்கண பகுதியை பார்த்து சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா. தேங்க்யூ.